தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். How to create animation text in Photoshop. இந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபோட்டோஷாப்குள்ள போய்க்குங்க. ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் ஃபைலோட நேமை டெக்ஸ்ட் அனிமேஷன் இப்போ நான் டைப் பண்றேன். ஸோ அதோட ரெசல்யூஷனை நீங்க பிக் பண்ணுங்க. உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ரெசல்யூஷனை நீங்க பிக் பண்ணுங்க. இப்போ நான் அதுக்கு 1280 x 720 பிக்சலுக்கு நான் ஃபில் பண்ணிட்டேன். 200 அதோட ரெசல்யூஷனை பிக் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துடலாம். ஸோ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணிட்டு லேயர் லாக்கை ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லேயர் லாக்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. லாக் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் மவுஸை ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுல இப்ப நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஏரியாவில் நமக்கு கலர் பண்ணணும். ஸோ நம்ம பக்கெட் எடுத்து ஊற்றலாம். அது முறை இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ட் பேக் பேஸ் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆல்ட் பேக் பேஸ் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபில் ஆயிடும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணி ஒரு நியூ டிரான்ஸ்பரண்ட் லேயரை ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மறுபடி நம்ம அந்த லேயருக்குள்ள இன்னொரு லேயரை நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு செலக்ட்ல இருக்கு, அதை லேயர்ல போயிட்டு செலக்ட்ல போயிட்டு டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மார்க்கெட் உள்ள ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மார்க் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெட் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு கலரை பிக் பண்ணிட்டு ரெட் கலரை சேஞ்ச் பண்ணுங்க. ஆல்ட் பேக் பேஸ் தான் இதுக்கும். ஸோ நமக்கு ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைச்சிச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் லேயரை ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம கமல் டெக் வேர்ல்ட்னு நம்ம சேனல் நேம் ஆட் பண்ணலாம். இப்போ ரெட் கலர்லயே இருக்கிறதால நம்ம கொஞ்சம் டெக்ஸ்டோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் பிக் பண்ணிட்டு கமல் டெக்ஸ்ட் வேர்ல்டுன்ட்டு நான் ரைட் பண்றேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இதோட சைஸ் மாற்றணும் இல்லை இதோட வித்து மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 24 வச்சுருக்கேன். எங்கே காணும்னு பார்க்காதீங்க, லைட்டாக ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் மாற்றணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லெட்டர்ஸில் எந்த ஃபார்மிங்கில் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை நம்ம போல்ட் ஆக்கிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக நான் ஸ்டோக் பண்ணலான்னு பார்த்தேன். சாரி, இதில் ஸ்டோக் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணி ஒரு நியூ டிரான்ஸ்பரண்ட் லேயரை கிளிக் பண்ணிடலாம். நம்ம எந்த இடத்துல வச்சு நீங்கள் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல லைட்டாக வச்சு ட்ராக் பண்ணி இழுங்க. ஓகே, டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை மறுபடியும் பிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூ டிரான்ஸ்பரண்ட் லேயரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன ப்ரெஸ் பண்ணாலும் நியூ டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான்.
ஸோ ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயரை கிளியர் பண்ணியாச்சு. இதில் நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ட்டு ரைட் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, இதோட டெக்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அதை டிஸ்கிரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதோட ஃபிட்னஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஃபீட்டளவு குறைச்சிட்டு ஓகே, பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, கீழே லெஃப்ட் சைட் கார்னர்ல ஜம்ப் டு அடாப்ட் விண்டோஸ்ல போய் பார்த்தா இங்க அனிமேஷன் இல்லை, அதாவது போட்டோஷாப்ல நம்ம அனிமேஷன் பண்ண முடியாது. ஸோ ஜம்ப் டு இமேஜ் ரெடியில போயிட்டு தான் நம்ம இப்போ அனிமேட் பண்ண போறோம். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அது ஜம்ப் ஆயிடும். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன டிராயிங் வரையணுமா, அப்படி இல்லை இங்க டெக்ஸ்ட் அனிமேஷனே போகுமான்ட்டா இப்படிதான் டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்றாங்க. நீங்க கூகுள்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஆர்ட் சென்சர்ல எல்லாத்தையும் பிளிங்க் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது எல்லாமே பேசிக் வெர்ஷன்ல பண்ணது தான். ஒன்று ஃபோட்டோஷாப்ல பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன், அதில் விண்டோஸ்ல போய் அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு லேயரா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல அதை ட்ராக் பண்ணி வைக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்க எந்த ஒரு கஷ்டமும் போட தேவையில்ல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல ட்ராக் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அது மூவ் ஆகும். இதுதான் ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடிட் பண்றதுன்னு சொல்லுவாங்க போட்டோஷாப்ல. ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடிட் பண்ணி அனிமேஷன் பண்றது. ஸோ நம்ம இதோட டைமிங்கை செகண்ட்ஸ்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி வேகமா ஓடுற மாதிரி இருக்கு, ஸோ நம்ம லைட்டா ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்னும் வேணும்னாலும் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா நார்மலா ரன் ஆகுது. ஸோ ஈஸியான அனிமேஷனை டெக்ஸ்டை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டை நம்ம எப்படி சேவ் பண்ண போறோம், எப்படி எடுத்து பார்க்க போறோம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த லூப் கவுண்ட்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கீழே கார்னர்ல அந்த டைம்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ்ல எவ்வளோ டைம்ஸ்ல வேணும் இல்லை ஃபார் எவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு டைமிங் ஒன்ஸ் போதுனாலும் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் தான் ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு வழக்கமாக எல்லாத்தையும் சேவ் பண்ணுற மாதிரி தான், சேவ் கொடுத்துடாதீங்க. சேவ் ஆப்டிமிட்டிஸ் இல்லைன்னா சேவ் ஆப்டிமிட்டிஸ் ஆஸ்ன்னு கொடுங்க. ஸோ அது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை கேட்கும். நான் இப்போ டவுன்லோட்ஸில் அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் சொல்லிட்டு நம்ம அந்த நேம்ல சேவ் பண்றோம். அனிமேஷன் இப்படியா சேவ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நீங்க சேவ் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் டெக்ஸ்ட் சேவ் ஆயிடுச்சு, கிரீன் கலர்ல போயிட்டு சேவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்போ என்ன பண்றீங்க, போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி எங்க சேவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல்ல போயிட்டு டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ்ல அனிமேஷன் டெக்ஸ்ட்னு சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் ஃபைல்ல போயிட்டு அனிமேஷன் டெக்ஸ்ட்னு சேவ் பண்றேன். நீங்க எந்த இடத்துல சேவ் பண்றீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா கலர் ரெண்டரிங் ஆகுது. ஸோ ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஸோ ஈஸியா நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, லோட் ஆயிடுச்சு.
ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம